எல்லாருக்கும் வணக்கம். ஃபேஸில் ஊசி குத்துனா அழகாவாங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? அதுவும் ஊசி குத்துனா உடனே அவங்க அழகாயிடுவாங்க, பார்க்குறவங்கெல்லாம் பின்னாடியே வருவாங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாம், இது உண்மை தான். இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, மலேசியா, இந்தோனேஷியா, சிங்கப்பூர், தாய்லாந்து இந்த மாதிரி ஒரு சில ஊருங்களில் பிளாக் மேஜிக் மூலயமா அழகாகிறதுக்கு ஒரு சில மந்திரம்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் சாம் நீடில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மலேசியாவில் இதுக்கு பேர் சூசு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இந்த சூசு பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஹாண்டட் மைக்கேல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சூசு வந்து கேர்ள்ஸ் பாய்ஸ் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் மோஸ்ட்டாக பொண்ணுங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. இதை யூஸ் பண்ணுறது ரெண்டு விதமான ஆள் தான். ஒன்று, நான் அழகாக நினைக்கிறவங்க. ரெண்டாவது, நான் அவளை விட அழகாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க. அழகு நீங்கள் நம்ம மென்ஷன் பண்ணுற வேர்ட் வந்து நான் எதையும் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லலை. சில பேர் மைண்ட் செட் அந்த மாதிரி வரைக்கும் அக்கறை பச்சம் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி தான். நமக்கு வந்து அவங்க அழகாக தெரியும், ஆனால் அவங்களுக்கு நம்ம அழகாக தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுமே அவங்கவுங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி ஒருத்தவங்க அழகுன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில பேர் வெள்ளையாக்கவங்க அழகுன்னு நினைப்பாங்க, ஒரு சில பேர் கருப்பாக்கவங்க அழகுன்னு நினைப்பாங்க, ஒரு சில பேர் ஹைட்டாக்கவங்க அழகுன்னு நினைப்பாங்க, ஒரு சில பேர் குள்ளமாக்கவங்க அழகுன்னு நினைப்பாங்க. ஆனால் இது எல்லாமே வந்து ஒவ்வொருத்தவங்க மைண்ட் செட்டு தான் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்தவரையும் என்ன நினைக்கிறேன்னா, எல்லாருமே அழகு தான். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதத்தில் அழகு தான். ஆனால் இது வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. சரி, வாங்க சூசுனா என்னன்றதை பற்றி பார்க்கலாம். இந்த சூசு பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன் இல்லையா? எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் மேஜிக் பண்ணுற ஒரு மந்திரவாதியை போய் மீட் பண்ணி அவங்கள்ட்ட இந்த மாதிரி சூசு பண்ணணும்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது அந்த மந்திரவாதி வந்து ஒரு சில மேஜிக் ஸ்பெல்ஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த விஷயத்தை நமக்குள்ளே வைப்பாங்க. இந்த சூசு வந்து நிறைய டைப்பில் இருக்குது. அதில் மோஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறது இந்த நீடில் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஊசி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா இந்த ஒரு விரல் நீட் இருக்குல்ல, இந்த அளவுக்கு நீட்டுக்கு இருக்கும். இது ஆனால் வந்து எல்லா நீடிலுமே ஒரே சைஸ் தான் இருக்கும். ஆனால் வந்து இதோட மெட்டீரியல் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். கோல்டு, சில்வர், டைமண்ட், பிளாட்டினம், நார்மல் அயன், இந்த மாதிரி எல்லா விதமான மெட்டீரியல்லுமே இருக்குது. இது எல்லாமே வந்து சேம் தான். சேம் சைஸ், சேம் ஃபார்ம், சேம் ப்ரொசீஜர் எல்லாமே உண்டு தான். ஆனால் வந்து இதோட மெட்டீரியல் மட்டும் தான் மாறும். இப்போது இந்த நீடில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாமியார்கிட்ட போய் பார்த்து, சாமியாரோ இல்லை பிளாக் மேஜிக் பண்ணுற பர்சன், சூனியம் பண்ணுறவங்க, இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க, அவங்க போய் பார்த்து அவங்க வீட்டில் நான் சூசுக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சூசுவை ஒவ்வொரு ஊசியாக எடுத்து அதுக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி சொல்லி குத்துவாங்க. எங்கே குத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸ் அழகாகணும்னா நம்ம ஃபேஸில் குத்துவாங்க. இப்போது நான் வந்து அவங்கள ஒரு மந்திரவாதியை போய் மீட் பண்ணி நான் வந்து அழகாகணும், ரொம்ப ஃபேஸ் வந்து ஃபீச்சர்ஸ்லாம் செம்மையாக இருக்கணும், இந்த மாதிரி சொல்கிறேன்னா உடனே அவங்க வந்து சூசு பண்ணுவாங்க. அந்த சூசு பண்ணுறதுக்கு அந்த ஊசியை எடுத்து ஒரு சில பியூட்டி பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது நம்ம ஃபேஸில், அந்த இடத்துலலாம் குத்துவாங்க. அதை குத்தி மந்திர வார்த்தைகளை சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறதுனால நம்ம அழகாகும்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் அந்த மந்திரவார்த்தை சொல்கிறதுனால மட்டும் அவங்க அழகாக போகிறதில்ல. அந்த மந்திரவார்த்தை எதுக்காக சொல்கிறாங்க, என்ன விஷயன்றதுல தான் எல்லாமே இருக்குது. இந்த ஊசி குத்துறதுனால அவங்க அழகாக போகிறது கிடையாது. அந்த மந்திரவார்த்தை சொல்கிறதுனால அவங்க அழகாக போகிறது கிடையாது. இந்த மந்திரவாதி வந்து இந்த மந்திரவார்த்தை சொல்லி ஜின்னை கட்டுப்படுத்துவாங்க. கட்டுப்படுத்தி ஜின்கிட்ட ஒரு ப்ராமிஸ் கேட்பாங்க. என்னென்னா, இவங்களை வந்து அழகாக காட்டு, எல்லாரு கண்ணுக்கும் இவங்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும், இந்த மாதிரி சொல்லி ப்ராமிஸ் வாங்குவாங்க. அப்படி ப்ராமிஸ் வாங்கினதுனால இந்த ஜின் வந்து இந்த சூசு பண்ணிக்கிறாங்க இல்லையா, அவங்க கூடயே இருந்து அவங்கள எல்லாரு கண்ணுக்குமே அழகாகவும் அட்ராக்டிவாகவும் காட்டும். அதனால தான் அவங்க அழகாக தெரிவாங்க. ஆனால் அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. ஆனால் பார்க்கும்போது நமக்கு அட்ராக்டிவாக தோணும். இப்போ நான் பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு நான் பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக அழகாக தெரிவேன். ஆனால் நான் முன்னே இருந்தால் மட்டும் தான் இருந்திருப்பேன். ஆனால் உங்கள் கண் பார்வைக்கு நான் அப்படி தெரிவேன். ஏன்னா கூட வந்து ஜின் இருக்குது. ஜின் வந்து என்ன அழகாக காட்டினா இருக்கும். இதுதான் பேசிக்காக அங்கே நடக்கிற விஷயம். இந்த நீடில் வந்து ஃபேஸ் மட்டும் போட மாட்டாங்க, ஹோல் பாடியிலையுமே போடுவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இல்லையா? ஒரு சில பேர் வந்து பாடி அழகாக இருக்குன்னு நினைப்பாங்க, ஒரு சில பேர் ஃபேஸ் அழகாக இருக்குன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஆசைக்கு ஏற்ற மாதிரி அந்த நீடில்ஸ் போடுவாங்க. ஃபேஸ்லேன்னு வச்சுக்கோங்களேன், லைக் இந்த சென்டர் பாயிண்ட், நடுநெத்தி இந்த இடத்துல போடுவாங்க, புருவத்தில் போடுவாங்க, இந்த கண்ணுக்கிட்ட இங்கே போடுவாங்க, இந்த நோஸ் கிட்ட, இந்த வாய் இந்த ரெண்டு சைடில், இந்த சின் கிட்ட, இந்த மாதிரி ஒவ்வொரு இடம் இருக்குது. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் போடுவாங்க. இப்படி போடும்போது அவங்க வந்து ரொம்ப அழகாக தெரிவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூசு போட்டுட்டா ஒரு சில ஃபுட் ஐட்டம்ஸ் சாப்பிடக்கூடாது. அதில் மெயினாக பனானா சாப்பிடக்கூடாது. ஏன்னா பனானா சாப்பிட்டா அந்த பிளாக் மேஜிக்கோட பவர் வந்து குறைஞ்சிரும். அதனால் பனானா சாப்பிடக்கூடாது. அண்ட் ஆல்சோ சிக்கன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சிக்கன் சாப்பிட்டா அந்த ஹீட் அதிகமாக இருக்கும் இல்லையா, அது சிக்கனில் அந்த சிக்கனோட ஹீட் அதிகமாகறதுனால இதில் இருக்க நீடில்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும்னு சொல்கிறாங்க.
பப்பாயா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் காயாக இருக்கிற பப்பாயா சாப்பிடவே கூடாது. இந்த சூசு போட்டுட்டதுக்கப்புறமா மிரரை பார்க்கவே கூடாது. அப்படி பார்த்தாங்கன்னா அவங்களாலே அவங்க ஃபேஸை பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு பயமாக இருக்கும், அப்படி பயங்கரமாக இருக்கும். ஏன்னா வந்து அவங்க பாடிக்குள்ளே ஜின்னு இருக்குமா, அந்த ஜின்னோட ஃபேஸ் வந்து ரொம்பவே கொடூரமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. துணி காய போட்டிருந்தா அது கீழே போகக்கூடாது. படிக்கட்டு கீழே இந்த ரூம்ஸ்லாம் சில சமயம் ஸ்டோரேஜ் ரூம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரூம்ஸ்லாம் பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால இந்த சூசு போட்டுக்கவும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். சப்போஸ் வந்து இப்போ நீங்கள் இந்த சூசு போட்டுக்கணும், ஆனால் இந்த கண்டிஷன்ஸ், இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இந்த ரூல்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. அதாவது என்னென்னா, பிளாக் மேஜிக் பண்ணிக்கிற பர்சனே சொல்லுவாங்க எப்படின்றது. அதாவது வந்து 3 hours 4 hours வந்து ஒன்ஸ் நீங்கள் ப்ரேயர் பண்ணணும். ஆனால் வந்து அது கடவுளுக்கு இல்லை, ஜின்னுக்கு. அதே மாதிரி 6 monthsக்கு ஒன்ஸ் வந்து இந்த ஜின்னுக்கு அது கேட்குற விஷயத்த நீங்கள் கொடுக்கணும். அது என்ன வேணால் கேட்கும், ஆனால் அதை நீங்கள் கொடுக்கணும். இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் அழகாகவே இளமையாகவே இருக்க முடியும். இந்த சூசு போகிறதுனால அழகாக மட்டும் இருக்க மாட்டாங்க, டீனேஜில் இருக்கும் போது எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க இந்த சூசு போட்டிருக்க நீடில்ஸ் வந்து எக்ஸ்ரேல தெரியும்னு சொல்கிறாங்க. சரி, இந்த சூசு வந்து ஆசையாக அழகாக இருக்கணும், இளமையாக இருக்கணும் தானே போடுறாங்க, அப்புறம் ஏன் எடுக்க போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த சூசை போடுறதா அவங்களுக்கு வயசே ஆகாது. இப்போது பார்க்க 20 வயசு ஆள் மாதிரி இருக்காங்கன்னா அதே மாதிரி தான் அவங்களோட 80 வயசுலையும் இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலியை அவங்களால உருவாக்கிக்க முடியாது. ஏன்னா மேரேஜ் பண்ணுற பர்சன் வந்து வயசாகிடுவாங்க, ஆனால் இவங்க வயசாகாமலே இருப்பாங்க. இவங்களுக்கு பிள்ளைங்களை பெற்றுக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால இந்த சூசை போட்டிருக்கவங்க ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காகவே இந்த சூசை வேண்டாம், எடுத்துடுறேன் அந்த மாதிரி கேட்டு வருவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சூசை போட்டுக்கிட்டால் அவங்களுக்கு சாவுன்றது கிடையவே கிடையாது. அந்த சூசை உடம்புல இருக்கிற வரையும் இந்த ஜின் வந்து இவங்கள பாதுகாத்துக்குமா, உயிரோடயே இருக்கிற மாதிரி, இவங்களுக்கு சாவு வராத மாதிரி அந்த ஜின் பார்த்துக்கோன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிறதுனால தான் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறமா வந்து இந்த சூசோவை எடுத்துடணும்னு சொல்லி கேட்டு வருவாங்க. எனக்கு புரியலை, எதுக்கு இதை போடணும், எதுக்கு எடுக்கணும், எதுக்கு அதை வச்சுட்டு ஹாப்பியாக வாழலாமே. எல்லாருமே ஒரு ஒரு விதத்தில் அழகு தான், அதை நினச்சி அவங்க ஹாப்பியாக இருந்துட்டு போயிருக்கலாம். அதை விட்டு தேவையில்லாமல் சூசு போடுறதும் எடுக்கிறதும் தண்ட செலவு, அண்ட் அது இல்லாமல் டிப்ரெஷன், பிடிச்ச சாப்பிட முடியாது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. எனக்கு கேட்டால் அந்த சூசு போகிறது வேஸ்ட். ஆனால் வந்து சில பேர் இதை வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க, இப்போயுமே நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த சூசுவை நீங்கள் போடுறீங்கன்னா போடும் போதே வந்து இந்த நீல்ஸ் எங்கெங்கே இருக்குன்றதை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் இந்த சூசுவை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யார்கிட்ட பண்ணீங்களோ பிளாக் மேஜிக்கை அதே ஆள்கிட்ட போய் தான் எடுக்க முடியும். சப்போஸ் உங்கள் பேட் லக் அந்த ஆள் இறந்து போயிருந்தாருன்னா உங்களால் இந்த சூசுவை எடுக்க முடியாமலே போயிடும். இதுவே நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா வேறு ஏதோ ஒரு பிளாக் மேஜிக் பர்சனை மீட் பண்ணி கூட ஹெல்ப் கேட்கலாம், இங்கே எங்கே இருக்குன்னு தெரியுன்றதை சொல்லி. ஆர் நீங்கள் பிளாக் மேஜிக் பண்ண பர்சனே வந்து நீங்கள் போடும்போது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க, இங்கே எங்கே இருக்குது, இந்த மேஜிக் ஸ்பெல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அதை எடுத்துடலான்ட்டு. சப்போஸ் அந்த ஊசி எங்கே இருக்கணும் மறந்துட்டீங்க, இல்லை அதுக்கான மேஜிக் ஸ்பெல்ஸை மறந்துட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, சோலி முடிஞ்சிருச்சு. ஏன்னா வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா வேறு பிளாக் மேஜிக் பண்ணுற பர்சனை போய் நீங்கள் மீட் பண்ணாலுமே அவங்களால இந்த விஷயத்துலேருந்து உங்களை காப்பாற்ற முடியாது. இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ கடைசியில் நான் கேட்கணும்னு நினச்சது, நீங்கள் இந்த சூசு பண்ணுவீங்களா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த சூசு பண்ணுறேன்னு சொன்னால் அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.